அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கால ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வ யஸ்ஸிர் லீ அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும், நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி அளப்பெரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் ஏனைய இமாம்கள், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்ஆவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு நபி அவர்களது வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை திருமறை குர்ஆனில் தெரியப்படுத்தும் பொழுது, வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே இன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித ஜின் வர்க்கத்தை படைத்ததனுடைய நோக்கம் எதுவென்பதை தெரியப்படுத்துகிறான். அந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை துதிப்பாட வேண்டும், அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனித ஜின் வர்க்கங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெரியப்படுத்துகிறான். இந்த வணக்கங்களினுடைய பட்டியலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லும் பொழுது, தொழுகை ஒரு வணக்கம், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது வணக்கம், ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜு செய்வது வணக்கம், உம்ரா செய்வது வணக்கம், உபரியான தொழுகைகள் புரிவது வணக்கம், திக்ருகள் ஓதுவது வணக்கம், குர்ஆன் ஓதுவது வணக்கம் என்று இந்த வணக்கத்தினுடைய பட்டியலை இடுகிறது. இந்த வணக்கத்தினுடைய ஒரு அம்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றார்கள். தொழுகை ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம், ஜக்காத்து ஒரு வணக்கம், அப்படியே பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல், பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஏனைய வணக்கங்களை விட இந்த பிரார்த்தனையிற்கு நிறைய தனித்துவங்கள், தனி சிறப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை குறிப்பிட்டு அதுதான் வணக்கம் என்று சொல்வதற்கான காரணத்தையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. தொழுகையை எடுத்துக்கிட்டாலும், நோன்பை எடுத்துக்கிட்டாலும், ஜக்காத்தை எடுத்துக்கிட்டாலும், இதில் எந்த விதமான சுயநலமும் கலந்துராமல் ஒரு புனிதமான வணக்கமாக அது பார்க்கப்படுகிறது. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இதில் எந்த விதமான சுயநலமும் பார்க்கப்படவில்லை, கருதப்படவில்லை. பிரார்த்தனையை பொறுத்தவரையிலேயும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கரங்களை ஏந்தி நமக்காக துவா கேட்கிறோம். இறைவா எனக்கு வீட்டை கொடு, இறைவா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடு, ஆடம்பரமான வாழ்க்கையை கொடு, வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு அல்லாஹ்விடத்தில் நாம் நமக்காக கேட்கிறோம். இப்படி அல்லாஹ்விடத்தில் நாம் நமக்காக கேட்கக்கூடிய கோரிக்கையை கூட இஸ்லாமிய மார்க்கம் வணக்கத்தினுடைய பட்டியலில் சேர்க்கிறது.
இதில் கூடுதலான சிறப்புகள் என்னவென்றால், ஏனைய வணக்கங்களுக்கு நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வணக்கத்தை புரியக்கூடிய ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழுகிறோம், வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழுக முடியும், சனிக்கிழமை தொழ முடியுமா, ஞாயிற்றுக்கிழமை தொழ முடியுமா? ஜும்மாவை ஜும்மாவுடைய நேரத்தில் தான் தொழ முடியும், லொஹருடைய வக்தில் தான் தொழ முடியும், அசருடைய வக்தில் தொழ முடியாது, மகரிபுடைய வக்தில் தொழ முடியாது, சூரியன் உதிக்கும் பொழுது தொழக்கூடாது, சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது தொழக்கூடாது, சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது, மாதவிலக்கு பெண்கள் தொழக்கூடாது. இப்படி தொழுகைக்கு என்று சில ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள், சில நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாசத்துல தானே ரமலானுடைய நோன்பை வைக்க முடியும், ஹஜ்ஜுடைய மாதத்தில் வைக்க முடியுமா? முஹர்ரமுடைய மாதத்தில் ரமலானுடைய நோன்புகளை 30 நோன்புகளையும் வைக்க முடியுமா? விடுபட்ட நோன்புகளை வைப்பதற்கு அனுமதி உண்டு. ரமலானுடைய நோன்பு வைப்பது போன்றே பிறை பார்த்து ரமலானுடைய நியத்தை வைத்து வேறொரு மாதத்தில் அந்த நோன்பை வைக்க முடியாது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை துல்காதா மாசத்துல செய்ய முடியாது, முஹர்ரமுடைய மாதத்துல செய்ய முடியாது, சஃபருடைய மாதத்துல செய்ய முடியாது. செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது, உடல் திடகாத்திரம் இல்லாதவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது. இப்படி எல்லா வணக்கத்திற்கும் ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான நேரம் காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்களும் வரையறுக்கப்படவில்லை, எந்த காலமும் அதற்கு வரையறுக்கப்படவில்லை. சூரியன் உதிக்கும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, உச்சியில இருக்கும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, மறையும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், தூய்மையான பெண்கள், மாதவிலக்கு பெண்கள், முதியவர்கள், சிறியவர்கள் அனைவர்களும் செய்யக்கூடிய வணக்கமாக இஸ்லாமிய மார்க்கம் பிரார்த்தனை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல கூடுதலான தனி சிறப்பு என்ன தெரியுமா? இந்த பிரார்த்தனை நீங்கள் பிறருக்காக கேட்கலாம். பிறருக்காக தொழ முடியுமா? வாப்பா ஃபஜர் தொழுகல, அவருக்கு பதிலாக நான் 2 ரக்கா தொழுகிறேன். உயிரோடு இருக்கும் பொழுது தந்தைக்காக நோன்பு நோக்க முடியுமா? அவருக்காக உம்ரா செய்ய முடியுமா? அவர் பேர்ல குர்ஆன் ஓத முடியுமா? அவருக்காக திக்ருகள் ஓத முடியுமா? ஆனால் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. பிறருக்காக தொழ முடியாது, பிறருக்காக உம்ரா செய்ய முடியாது, அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில பிறருக்காக நோன்பு நோக்க முடியாது, அவருடைய பேர்ல திக்ருகள் ஓத முடியாது, குர்ஆன் ஓத முடியாது. ஆனால் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இரையச்சவாதிகள், தக்குவாதாரிகள், ஈமான் கொண்டவர்களை பற்றி பேசுகிறான். அல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின் வந்தவர்கள் யகூலூன கூறுகிறார்கள், ரப்பன அக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிப்பாயாக, வல் இஹ்வானீன அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் கொண்ட விஷயத்திலே எங்களை முந்தியவர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிகளினுடைய பண்பை பட்டியலிடுகிறான். அந்த பண்புகள்ல ஒரு பண்பு என்ன? அந்த ஈமான்தாரிகள், தக்குவாதாரிகள் அவர்களினுடைய பிரார்த்தனைகளில் சுயநலமாக இருக்காமல், தனக்காக மட்டுமே அல்லாஹ்விடத்தில் கேட்காமல், பிறருடைய கஷ்டத்தை, பிறருடைய இன்னலை, பிறருடைய இடர்பாடுகளை புரிந்து அவர்களையும் பிரார்த்தனைகளை அழைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்காக துவா கேட்பார்கள். இறைவா, எங்க கீழ் வீட்டில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வறுமையில இருக்கிறாரு, நெருக்கடியில இருக்கிறாரு, இறைவா அவருடைய நெருக்கடியை போக்கு, அவருடைய வறுமையை போக்கு, அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கு, அவருக்கு ஹிதாயத்தை கொடு இறைவா என்று ஈமான் கொண்டவர்கள் பிறருக்காக துஆ கேட்கக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய பண்பாடுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு அந்த பண்பு, அந்த பண்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நமக்காகவே துஆ கேட்கறது கிடையாது. பள்ளிவாசல்ல இமாமு தொழுது முடிச்ச உடனேயே நீங்க 10 பேரை வாசல் கிட்ட பார்க்கலாம். அந்த வாசல் கிட்ட யாராவது சஜிதாவோட துஆ கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனசுக்குள்ள திட்டுறது, என்னடா அது எங்களுக்கெல்லாம் வேலை கிடையாதா, இவர் இப்பதான் உட்கார்ந்து சஜிதாவோட துஆ கேட்கணுமா, ரொம்ப முகப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
எப்ப சஜிதாவை முடிப்பாரு, சலாம் கொடுப்பாரு, வெளியே போகணுமே, வேலை இருக்குது, இப்படியெல்லாம் சிந்தனைகள். வாசல்ல நின்றுகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பிறருக்காக பிரார்த்திக்க வேண்டும்ங்கிற மனப்பான்மை வளர்த்துக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியல் போடுறாங்க. அந்த கடமைகள்ல பெரும்பான்மையான கடமை பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரத்து சலாம், சலாத்திற்கு பதில் சொல்றது. ஒரு முஸ்லிம் நம்ம கிட்ட சலாம் சொன்னாருன்னு வைங்களேன், அவருக்கு வ அலைக்குமுஸ் சலாம் என்று சொல்வது இபாதத். அது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை. ஒருத்தர் சலாம் சொன்னார்னா வாலைக்கும் சலாம்னு சொல்லாம போகக்கூடாது, மூஞ்ச திருப்பக்கூடாது. முகமனோடு என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்த்துக்கு மறுமொழிப்பு செய்ய வேண்டும். இந்த சலாத்துக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் அவனுடைய அன்பும் உங்களுக்கு உரித்தாகட்டுமாகன்னு துவா செய்யறோம். வா அலைக்குமுஸ் சலாம், உங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி, அவனுடைய சமாதானம், அவனுடைய அபிவிருத்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அவர் நமக்கு பிரார்த்தனை செய்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்துல வாழ்த்தாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிற வணக்கத்துல பிரார்த்தனை இஸ்லாம் உள்ளடக்கி இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதை மாற்று மதத்தவர்களுக்கு கூட சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, மாற்று மதத்தவர்களுக்கு தாராளமா சொல்லலாம். தக்ரவு ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை எடுத்து உரையுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஒரு மாற்று மதத்தவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றோம், முதல்ல அவருக்கு ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க போலன்னு இருக்கும். அதுக்கான அர்த்தத்தை கேட்பாரு. பா, ஏதோ அரபியில சொல்றீங்களே, உருதுல சொல்றீங்களே, இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும், அவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், அவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும், உங்களுக்காக துவா செய்கிறேன். எப்படியான தாவாவா இருக்கும் இது? அவருக்கு இன்னொரு சபையில இஸ்லாத்தை பற்றி தவறாக எடுத்துரைக்கப்படும் பொழுது அவர் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவார். ஏண்டா இஸ்லாத்தை பத்தி இப்படி அவதூறு பரப்புறீங்களே, ஒரு தொப்பி போட்ட பாய் என்ன பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாரு, அந்த பொருள் என்னன்னு தெரியுமா உனக்கு? அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் உனக்கு உண்டாகட்டும்னு யாரை அவர்னே தெரியாத எனக்காக ஒரு முஸ்லிம் பாய் பிரார்த்திக்கிறாரா? சொல்லுவானா மாட்டானா? அப்படியான தாவத்தை இந்த சலாம் எடுத்துரைக்கிறது. அதனுடைய உள்ளடக்கம் என்ன? பிறருக்காக பிரார்த்தித்தல். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாரா, யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. ஒருத்தர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும்னு கேட்டாரு. இதை ஒரு முஸ்லிம் கேட்கும் பொழுது யர்ஹமுக்கல்லாஹ், இறைவன் உனக்கு இரக்கம் காட்டட்டும், அவன் உனக்கு அருள் புரியட்டும் என்று ஒரு முஸ்லிம் கேட்கணும். அது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. இதுல என்ன உள்ளடங்கி இருக்கிறது? பிறருக்காக துவா கேட்பது உள்ளடங்கி இருக்கிறது. யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்ன உடனே தும்முனவர் என்ன சொல்லணும்? யஹ்திகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி புரியட்டும், வயுஸ்லிஹு பாலக்கும், உங்களுடைய நிலைகளை மாற்றி அமைக்கட்டும் அப்படின்னு தும்முனவர் சொல்லணும். அடுத்து இஸ்லாமிய மார்க்கம் மூன்றாவது கடமையாக நோயாளியை நலம் விசாரித்தல். நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது வெறும் ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வர்றது மட்டும்தான் கடமையா? அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வர்றது மட்டும்தான் கடமையா? நோயாளியை நலம் விசாரிக்கும் பொழுது பல்வேறு பிரார்த்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிக்காக செஞ்சிருக்கிறாங்க. நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் இறைவன் உங்களுடைய நோயை குணமாக்குவான் அப்படிங்கிற துவாவை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இருக்கிற பிபியையும் அதிகப்படுத்திட்டு வந்துருவாங்க. அவருக்கு ஏதாவது சுகர்ல பாதிப்பு அடைஞ்சிருப்பாரு. இப்படிதான் எங்க ஊர்ல ஒருத்தவருக்கு சுகர் வந்துச்சுன்னு ஆரம்பிப்பார் வரலாறு. அவருக்கு இதே மாதிரி தாங்க நகத்துல ஒரு சின்னதா ஒரு கீறல் விழுந்துச்சு, பாவம் 2 மாசத்துக்கு முன்னாடி 2 காலையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க பாரு.
அவருக்கு அப்படியே பீதி எல்லாம் கலமும். என்னடா இது, நோயாளியை நலம் விசாரிக்க வந்துட்டு நல்லது பேச வேண்டிய சபையில் இவர் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் யோசிக்கக்கூடிய அளவுக்கு. நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவருக்காக துவா கேட்பது வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வானவருடைய பிரார்த்தனை கிடைக்கணுமா, வானவர்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, நீங்கள் பிறருக்காக துவா கேளுங்கள். மன்தஆலி அஹீஹி பில்லஹரில் கைப், யார் தன்னுடைய சகோதரனுக்காக மறைமுகமான நிலையில பிரார்த்திக்கிறாரோ அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? அப்துல்லா முன்னாடியே அப்துல்லாவுக்காக துவா கேட்க கூடாது, அப்துல் காதர் முன்னாடியே அப்துல் காதருக்காக துவா கேட்க கூடாது. பில்லஹரில் கைப், மறைமுகமான நிலையில யார் தன்னுடைய சகோதரனுக்காக துவா செய்யறானோ வகாலல் மலக்குல் முவக்கலு பிஹி, இதற்கு என்றே பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவா இவருக்கும் அதை போன்றே கொடு. துவா கேட்கிற ஒருத்தவருக்காக, இறைவா அவருடைய கஷ்டத்தை போக்கு, அவருடைய நஷ்டத்தை போக்கு, அவருடைய நோய் நொடிகளை போக்கு, அவருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடு, அவருடைய வறுமையை போக்கு. பேருக்காக துவா செய்யறோம். வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க. வானவர்களினுடைய பிரார்த்தனையை நாம் பெற வேண்டும் என்றால் பிறருக்காக பிரார்த்திக்கக்கூடிய பண்பாட்டை வளர்க்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரார்த்தனையில பிறருக்காக கேட்கக்கூடிய துஆவுல சுயநலமாக இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை வீடியோக்கள்ல பார்க்கிறோம், எத்தனை காணொளிகள், எத்தனை புகைப்படங்கள்ல பார்க்கிறோம். பாலஸ்தீனத்துல எத்தனையோ முஸ்லிம்கள், முஸ்லிம் பெண்கள், சிறுவர்கள், பச்சிளம் குழந்தைகள், அவர்களினுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு அவர்களினுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அங்கமங்கமாக சிதைக்கப்பட்டு அவர்களினுடைய முகங்களில் உடல்களில் காயங்கள் படர்ந்து எத்தனையோ வீடியோவை பார்க்கிறோம், எத்தனையோ காணொளியில பார்க்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சிறுவர் சிறுமியருக்காக ஒரே ஒரு நாள் அல்லாஹ்விடத்துல இறைவா இவர்களுக்கு அமைதியை கொடு, இவர்களுக்கு அழகான வாழ்வாதாரத்தை கொடு, நிம்மதியான வாழ்க்கையை கொடுன்னு என்னைக்கோ ஒரு நாள் துவா கேட்டிருப்போமா? நம்முடைய சமூக பொறுப்பு ஹேஷ்டாக பரப்புறதோட முடிஞ்சு. ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கறது, கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்றது, அழுகிற மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை படத்தை தட்டி விட்டுறது, அதோட நமக்கும் சமூகத்துக்குமான பொறுப்பு முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த புகைப்படங்கள் எல்லாம், அந்த காணொளிகள் எல்லாம், அந்த வீடியோக்கள் எல்லாம் நினைவில் இருந்து அல்லாஹ்விடத்துல நமக்காக காரை கேட்கும் பொழுது, வீடை கேட்கும் பொழுது, பங்கராவை கேட்கும் பொழுது, நோய் நொடியற்ற வாழ்க்கையை கேட்கும் பொழுது அவர்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய உம்மத்திற்காக துவா செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒலி குல்லி நபியின் தஅவத்துன், எல்லா நபியிற்கும் ஒரு துவா வழங்கப்பட்டது, ஒரு பிரார்த்தனை வழங்கப்பட்டது. அந்த துவாவை அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை கொடுத்திருந்தான். அந்த ஒரு துவாவை வச்சு அந்த நபிமார்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதை என்ன செஞ்சுக்கலாம், ஒன் சான்ஸ் தான், அதை நிறைவேற்றிக்கலாம். அப்படி எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த அந்த தாவத்தை அனைத்து நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள். லஹ்பதி தாவதி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, என்னுடைய துஆவை, என்னுடைய பிரார்த்தனையை மறுமையிலே நான் என்னுடைய உம்மத்திற்கு செய்ய வேண்டிய ஷிஃபாஅத்தாக நான் அதை மாற்றிவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்படியான பண்பு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருந்த அந்த துஆவை சேகரித்து வச்சு அந்த துஆவை பயன்படுத்தாம மறுமையில அல்லாஹ்விடத்துல நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். மறுமை நாள்ல போவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவோம். அனைத்து நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசுவார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா? நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல 2 மாசம் அடுப்பெரியல. அஸ்வதான் 2 கருப்புக்கள் தான் எங்களுக்கு உணவாக அமைந்தன. ஒன்று பேரித்தம்பழம், இன்னொன்று தண்ணீர். அதெல்லாம் நோம்பு துறக்கும் போது சீண்டி கூட பார்க்கிறது கிடையாது. இந்த 2 தான் எங்களுடைய 2 மாத உணவாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்களே. 2 மாதம் அடுப்பெரியல. நம்ம வீட்டுல ஸ்விக்கிலயா ஜொமேட்டோலயா ஆர்டர் பண்ணி சாப்பிடும் பொழுது அடுப்பெரியாம இருக்கும். வறுமையின் விளைவா என்னைக்காவது 2 மாசம் அடுப்பெரியாம இருந்திருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம்ல, இறைவா என்னுடைய வறுமையை போக்கு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, ஆடம்பரமான வாழ்க்கையை கொடு, மாட மாளிகையை கொடு, 7 அடுக்கு கட்டடத்தை கொடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம்ல. அந்த தாவத்தை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாஅத்தாக மாற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் இழந்தார்கள். அவர்களினுடைய இறப்பை கண்முன்னே பார்த்தார்கள். இப்ராஹிம் அவர்களினுடைய இறப்பை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 2 கண்களும் கண்ணீர் சொரிந்த சரித்திரத்தை வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. ஹம்சாவை இழந்தார்கள், அபு தாலிபை இழந்தார்கள், தன்னுடைய அன்பு காதலி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை இழந்தார்கள். இவங்களுடைய உயிரை எல்லாம் அந்த தாவத்தை வச்சு காப்பாத்தி இருக்கலாம்ல. தன்னுடைய உம்மத்தின் மீது இருந்த பாசத்தினுடைய விளைவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக இருந்த அந்த பிரார்த்தனையை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாஅத்தாக மாற்றினார்கள். அவ்வளவு பாசம் ரசூலுல்லாஹ்வுக்கு. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா ஏன் நேசிக்கிறோம்னு தெரியல. வல அல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இன் லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, இந்த உம்மத்துகள் உங்களை நம்ப மறுக்கிறார்கள் என்பதற்காக இவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பார்த்து சொன்னான். அவ்வளவு பாசம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்தின் மீது வைத்திருந்தார்கள். தன்னுடைய உம்மத்துக்காக அவ்வளவு துஆக்களை கேட்டார்கள், பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகளை கேட்டார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த துஆவை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாஅத்தாக மாற்றி விட்டார்கள். இந்த பண்பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையா? பிறரிடத்துல புறம் பேசும் பொழுது மேல் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு, கீழ் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு, பக்கத்து வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு. அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்திக்கும் போது மேல் வீட்டுக்காரருடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, கீழ் வீட்டுக்காரருடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரருடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எத்தனை பேர் எத்தனை உறவுகளை சந்திச்சிருக்கிறோம். அந்த உறவுகள்லாம் நம்ம கிட்ட கேட்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? எங்களுக்காக துவா செய்யுங்க. கடைசியில இந்த வார்த்தையோட தான் முடிப்பாங்க. எல்லாம் பேசிட்டு கடைசியில துவா செய்யுங்க. வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கணும்னு துவா செய்யுங்க. ரொம்ப நாளா பிள்ளை இல்லைங்க, அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும்னு துவா செய்யுங்க. ரொம்ப வறுமையில் இருக்கிற, நெருக்கடியில் இருக்கிற வறுமை நீங்கணும்னு துவா செய்யுங்க. ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நோய் நீங்கணும்னு துவா செய்யுங்க. எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் இந்த கோரிக்கை நம்ம கிட்ட வச்சிருப்பாங்க. என்னைக்காவது இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல நமக்காக துவா கேட்கும் பொழுது அவர்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளை உடன் சேர்த்திருக்கிறோமா? அவர்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண்பாட்டை, அந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய உம்மத்துக்காக, தன்னுடைய தோழர்களுக்காக, தோழியர்களுக்காக அதிகமான துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. அப்ப வரக்கூடிய காலங்கள்ல நாம் நமக்காக கையேந்தி பிரார்த்திக்கிற பொழுது நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய நண்பர்களை, நம்முடன் பிறந்தவர்களை, நம்முடைய சுற்று வட்டாரத்தை நினைவில் கொண்டு அவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் எதை வேண்டுமாறு, எதை இறைவனிடத்தில் கேட்குமாறு நம்மிடத்தில் கோரிக்கை வைத்தார்களோ அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பிரார்த்தனையில் சுயநலமாக இல்லாமல்
எந்த பிரார்த்தனைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பை முறையாக பயன்படுத்தி பிறருக்காக பிரார்த்திக்கக்கூடிய பண்பாட்டை, கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்வியலாக்க வேண்டும் என்று கோரி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது உரித்தாகட்டுமாக. இந்த ரமலானுடைய மாதம் நிறைவடையவிருக்கிறது. இந்த ஒரு மாத ரமலானுடைய நோன்பிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், சுயக்கட்டுப்பாட்டை, மனக்கட்டுப்பாட்டை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். கடுமையான தாகத்தில், கடுமையான பசியில் உணவு பானங்களை பார்த்தும் கூட அதை குடித்து விட வேண்டும், அந்த உணவுகளை சாப்பிட்டு விட வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. அதை எடுத்து சாப்பிட்டதும் இல்லை. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்குமான வேறுபாடும் இதுதான். இன்னா அரதுனல் அமானத்த அல சமாவாத்தி வல் அருளி வல் ஜிபால். ஒரு அமானிதத்தை வானங்களுக்கு கொடுத்தோம், பூமிக்கு கொடுத்தோம், மலைகளுக்கு கொடுத்தோம். அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு அந்த உயிரினங்கள், பொருட்கள், ஜீவராசிகள் எல்லாம் மறுத்துவிட்ட போது இன்சான், அந்த அமானிதத்தை துண்ணியத்தோடு, துணிச்சலோடு மனிதன் ஏற்றுக்கொண்டான். அந்த அமானிதம் என்னவென்றால், பிற உயிரினங்களுக்கு, பிற பொருட்களுக்கு, பிற ஜீவராசிகளுக்கு இல்லாத எத்துணை பெரிய சிறப்புகள் அது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அந்த அமானிதம். அந்த அமானிதத்தில் ஒன்றுதான் சுய கட்டுப்பாடு. எந்த மிருகமும் பசியில இருக்கும் பொழுது, தாகத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி தண்ணியையோ சாப்பாடையோ வச்சிங்கன்னா சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம ஒரு கட்டுக்கோப்பில் இருக்குங்கிற கட்டுப்பாடு அதற்கு கிடையாது. அப்படி அது படைக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு ஆசைகள் இருந்து, ஆவல்கள் இருந்து, ஏக்கங்கள் இருந்து, எதுவெல்லாம் பிற மாதங்களில் தடுக்க அனுமதிக்கப்பட்டு இருந்ததோ அதை பிரத்யேகமான இந்த புனித மாதத்திலே அதை தடை விதித்துக் கொள்கிறோம், அதை நமக்கு ஹராமாக்கி கொள்கிறோம். இதே போன்ற கட்டுப்பாடு வாழ்க்கையினுடைய எல்லா அம்சத்திலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ரமலான் மாசத்துல போன் எடுத்தோம், ஃபேஸ்புக் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது பாட்டு ஓடுச்சு, அப்படியே கேட்கறதுக்கு நல்ல இனிமையா இருக்கு. நோன்பு வச்சிருக்கிறோம், இதை கேட்கக்கூடாதுன்னு ஸ்க்ரோல் பண்ணணும்ல. இந்த மனக்கட்டுப்பாடு வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலேயும் வந்தால் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கும் இஸ்லாத்தினுடைய தடைகளில் இருந்து விலகி இருப்பதற்கும் இந்த மனக்கட்டுப்பாடு மிக அவசியமான முறையிலே நம்மை காப்பாற்றும். அப்ப இந்த ஒரு மாத காலத்தில் இருந்து எந்த மனக்கட்டுப்பாடை, சுய கட்டுப்பாடை நாம் பாடமாக கற்றுக்கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வியலாக ஏனைய 11 மாதங்களிலும் அந்த மனக்கட்டுப்பாடோடு, சுய கட்டுப்பாடோடு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் விதித்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களிலிருந்து நம்மை விலகி இருக்க சொல்கிறதோ அதை கடைபிடிக்கக்கூடிய, அந்த விஷயத்தில் சுய கட்டுப்பாடோடு, மனக்கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய பேரருள் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான பயிற்சி களமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் அமைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவில் கூறி என்னுடைய இந்த ஜுமா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.